வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷன் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.6ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா a+2, 4 மற்றும் 5, 2a + b ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் a, b என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ எது சமங்கிறாங்க? a+2, 4 வந்து 5, 2a + bக்கு சமங்கிறாங்க. அப்போது இந்த a அப்படிங்கிறது எதுக்கு சமம்? a+2 அப்படிங்கிறது இந்த 5க்கு சமமாக இருக்கும். இந்த 4 அப்படிங்கிறது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 2a + b அப்படின்னு எடுத்துக்கிடணும். அப்போ a+2ங்கிறது = 5. அப்போ இதிலேருந்து a கண்டுபிடிச்சிடலாமா? a இங்கே +2 இருக்கிறதுக்கு அந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும்? -2 மாறும். அப்போ a 3. இப்போ 2a + b இந்த a கண்டுபிடிச்ச 3 வந்து இதில் நம்ம என்ன பண்ணணும்? பிரதியிடணும். ஏங்கிற இடத்துல 3 பிரதியிடுங்க. + b = 4. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். நமக்கு என்ன வரும்? 2 6. 6 + b = 4. அப்போ b இந்த +6 அந்த சைடு போனால் என்ன ஆகும்? -6 ஆகும். அப்போ b -2. அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a, b. அதான் நல்லா பார்த்துக்கணும். சரியா? b, aன்னு கூட கேட்கலாம். நமக்கு a, b எதை ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களோ அது உள்ளது ஃபஸ்ட்டு வரப்போ 3, -2. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் இஎன்னால் இருக்கு இல்லையா? 3, -2 தான் அது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா 7வது கணக்கு. 7வது கணக்கு பாருங்கள். நம்பர் ஆஃப் a = m மற்றும் நம்பர் ஆஃப் b = n என்க. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் இதில் பார்த்துருப்போம். மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்து ஒரு 1024 அப்படின்னு உறவுகள் பார்த்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபார்முலா 2m யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வெற்று கணமில்லாத உறவுகள் அப்படிங்கிறது தான் இந்த வேர்டு. இது முக்கியம். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 2mn -1 இதுதான் இதோட ஆன்சர். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இயில் இருக்கு இல்லையா? 2mn -1. 8வது கணக்கு பாருங்கள். a, 8, 6, b ஆனது ஒரு சமணி சார்பு எனில் a மற்றும் b மதிப்புகளாவன முறையே அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா சமணி சார்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அம்புக்குறி படம் போட்டுக்கலாம். இப்போ இது x அப்படி தானே? ஃபஸ்ட்டில் வர்றது x, இது y. அப்போ a இது என்னது? 6 இங்கே எழுதியிருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம்? 8, இங்கே பின்னு எழுதியிருக்கோம். சமணி சார்புனா என்ன அர்த்தம்? நமக்கு இதில் உள்ளது தான் இதுலேயும் இருக்கும். அப்படி இருந்தால் தானே சமணி சார்பு. அப்போ இதில் 8 இருக்குது. அப்போ a இந்த இடத்துல என்ன தான் இருக்கணும்? 8 இருக்கணும். அப்போ ஏங்கிறது நமக்கு 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நமக்கு பிலையும் இந்த இடத்துலையும் 6 தான் வரணும். அப்போ a = 8, b = 6. அப்போ 8, 6 எதில் இருக்கோ அது நம்ம கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? 8, 6 தான் இதோட ஆன்சர். அடுத்து 9வது கணக்கு பாருங்கள். let a = 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. b = 4, 8, 9, 10 என்க. சார்பு f of a to b ஆனது என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களே கொடுத்துட்டாங்க. 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 என கொடுக்கப்பட்டால் f என்பது என்ன சார்புன்னு கேட்டிருக்காங்க. பலவற்றிற்கு ஒன்றுக்கான சார்பா அல்லது சமணி சார்பா அல்லது ஒன்றுக்கொன்றான சார்பா உட்சார்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அம்புக்குறி படம் வரைஞ்சிக்கணும். சரியா? இப்போ இது a, இது பின்னு வச்சுக்கணும். இப்போ 1, 4 கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே 1, இங்கே 4, அடுத்து 2, 8, அப்புறம் 3, 9, 4, 10 அதை எழுதிட்டு அதை மேட்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இது பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடுது என்னது அப்படின்னு. என்ன சார்பு? நமக்கு ஒன்றுக்கொன்றான சார்பு. பலவற்றுக்கு ஒன்றான சார்பா? கிடையாது. சமணி சார்பா? கிடையாது. உட்சார்பா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது என்னது? ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இயில் இருக்கு இல்லையா? இதான் இதோட ஆன்சர். அடுத்து 10வது கணக்கு பாருங்கள். f of x அப்படிங்கிறது 2x² மற்றும் g of x அப்படிங்கிறது 1/3x எனில் f சேர்ப்பு g ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? f சேர்ப்பு g ஆனது அப்படின்னு போட்டு f of g of xன்னு எழுதணும். இப்போ இந்த g of xயில் g of xோட ஃபங்க்ஷனை இங்கே இதில் எழுதணும். அப்போ f of 1/3x. சரியா? அடுத்து f of xயில் x வர இடத்துல இந்த 1/3x நம்ம பிரதியிடணும். f of xங்கிறது நமக்கு வந்து 2x². அப்போ 2 போட்டுட்டு x வர இடத்துல என்ன பண்ணணும்? அந்த 1/3x போடணும். அது ஸ்கொயருங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். சரியா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி அடுத்து எழுத போகிறோம். 1 எத்தனை தடவை பண்ணாலும் என்ன தான்? 1 தான். அப்போ 1² 1/3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9. இந்த x ஸ்கொயர் பண்ணால் x² தான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து இது அப்படியே பெருக்கிறணும். 2 வச்சு பெருக்கிறப்ப என்ன வரும்? 2/9x² வரும். அப்போ f சேர்ப்பு ஜிங்கிறது 2/9x². இது எங்கே இருக்குது? எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் இயில் இருக்கு இல்லையா? 2/9x² தான் அதோட கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.